888 கோடி ரூபாய் ஊழல் 888 கோடி ரூபாய் ஊழல் நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர் வளங்கள் துறையில அமைச்சர் KN நேரு அவர்களுடைய துறையில நடந்திருப்பதாக இடி அவர்கள் ஆதாரப்பூர்வமாக தமிழ்நாட்டினுடைய DGP அவர்களுக்கு கடிதம் அளித்து அதுல ஒரு FIR பதிவு செய்ய சொல்லி கேட்டிருக்கிறார். செக்ஷன் 66 PMLA ஆக்ட் அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய DGPக்கு அளித்து இதுவரை ஒரு பேச்சு மூச்சு இல்ல. இத்தனை விஷயத்தை கொடுத்து 888 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு. அதை பத்தி எதுவுமே பேசாம KN நேரு அவர்கள் பதில் சொல்றாங்க. இது திராவிட மாடல் ஆட்சியின் மீது பழி சுமத்துறாங்க. ஒரு FIR இல்லாம இடி தன்னுடைய விசாரணை ஆரம்பிக்க முடியாது. ஏன்னா இதுல மணி லாண்டரிங் நடந்திருக்கு. இது எதுவுமே இல்லாம காலையில முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதளத்துல போடுறாரு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் பீகார்ல இருந்து தமிழக மக்களை இன்சல்ட் பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டை பத்தி தப்பா பேசிட்டாங்க. இது DMK அவமானப்படுத்துறாங்கிற ப்ரூஃப் நம்முடைய சமூக வலைதளத்துல அந்த வீடியோவை போட்டு ஹிந்தி சப்டைட்டில் போட்டிருக்கு. பிஜேபி தமிழ்நாடு என்னுடைய சமூக வலைதளம், நம்முடைய நயினார் அண்ணா எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம். பீகாரை சார்ந்த தொழிலாளிகளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் அவமானப்படுத்துறாங்க. இந்த துறையில இவ்வளவு ஆதாரத்தின் அடிப்படையில் ஈடி கொடுத்தும் கூட அதை பற்றி வாயை திறக்காத முதலமைச்சர் திசை திருப்புவதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதாக போய் பேசுறாங்க. $888 கோடி ரூபாய் ஊழல் 888 கோடி ரூபாய் ஊழல் நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர் வளங்கள் துறையில அமைச்சர் KN நேரு அவர்களுடைய துறையில நடந்திருப்பதாக இடி அவர்கள் ஆதாரப்பூர்வமாக தமிழ்நாட்டினுடைய DGP அவர்களுக்கு கடிதம் அளித்து அதுல ஒரு FIR பதிவு செய்ய சொல்லி கேட்டிருக்கிறார். KN நேரு அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட அவருடைய தம்பி KN ரவிச்சந்திரன், KN மணிவண்ணன் அவர்களுடைய இல்லத்துல வேறு வேறு பகுதியில் நடத்தப்பட்ட ரைடுல கிடைக்கப்பட்ட ஆதாரங்கள், இவங்க ஜூனியர் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், டவுன் பிளானிங் ஆபீசர், சானிட்டரி இன்ஸ்பெக்டர் உட்பட 2538 போஸ்டிங். அதுல 2 லட்சம் பேர் எழுதுறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணா பல்கலைக்கழகம் அந்த பரீட்சை நடத்துறாங்க. அதுல எப்படி எல்லாம் ஊழல் செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக 150 கடைசி இந்த 2538 தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கல 150 பேர் நேரடியான ப்ரூஃப் வந்து இடி அளிக்கிறாங்க. வாட்ஸ்அப்ல எப்படி கம்யூனிகேட் பண்றாங்க, பணம் யாருகிட்ட கொடுத்தாங்க, அபிஷியலா அண்ணா பல்கலைக்கழகம் ரிசல்ட் டிக்ளேர் பண்றதுக்கு ஒரு வாரத்திற்கு முன்பு KN நேருனுடைய சகோதரர் அவரு கையில KN ரவிச்சந்திரன் அவருடைய கையில வாட்ஸ்அப்ல அந்த முழு லிஸ்ட் இருக்கு. பிரிலிமினரி பரீட்சையில பாஸ் ஆகாத ஒருத்தர் ஒரு புரோக்கர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஃபைனல் லிஸ்ட்ல பேரை சேர்க்கிறார். இது போன்ற பல ஆதாரங்கள்ல 232 பக்கம் அதை திரட்டி சேகரிச்சு செக்ஷன் 66 PMLA ஆக்ட் அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய DGPக்கு அளித்து இதுவரை ஒரு பேச்சு மூச்சு இல்ல. இத்தனை விஷயத்தை கொடுத்து 888 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு. அதை பத்தி எதுவுமே பேசாம KN நேரு அவர்கள் பதில் சொல்றாங்க. இது திராவிட மாடல் ஆட்சியின் மீது பழி சுமத்துறாங்க. அதனால் முதலமைச்சர் அவர்கள் நேரடியா இதுல உடனடியா தமிழ்நாடு DGP அவர்களை FIR போட சொல்லணும். ஏன்னா FIR போடப்பட்ட பிறகுதான் இடி களத்துக்கு வர முடியும். இடியை பொறுத்தவரை ஒரு FIR இல்லாம இடி தன்னுடைய விசாரணை ஆரம்பிக்க முடியாது. ஏன்னா அதுல மணி லாண்டரிங் நடந்திருக்கு. இது எதுவுமே இல்லாம காலையில முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதளத்துல போடுறாரு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் பீகார்ல இருந்து தமிழக மக்களை இன்சல்ட் பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டை பத்தி தப்பா பேசிட்டாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பேசினாங்க? தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய, தமிழ்நாட்டிலே வேலை பார்க்கக்கூடிய, பீகாரை சேர்ந்த இங்கே வேலை பார்க்கக்கூடிய சொந்தங்கள் தமிழ்நாட்டினுடைய திராவிட முன்னேற்ற கழகம் DMK அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியினுடைய தலைவர்கள் அவமானப்படுத்துறாங்க. இதுதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பீகார்ல தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொன்ன வார்த்தை. இது DMK அவமானப்படுத்துறாங்கிற ப்ரூஃப் நம்முடைய சமூக வலைதளத்துல அந்த வீடியோவை போட்டு ஹிந்தி சப்டைட்டில் போட்டிருக்கு. பிஜேபி தமிழ்நாடு என்னுடைய சமூக வலைதளம், நம்முடைய நயினார் அண்ணா எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம். அதுல எப்படி தயாநிதி மாறன் அவர்கள் பீகாரில் இருந்து இங்க பணிபுரியக்கூடியவங்கள மிக மோசமா பேசுறாங்க. TRB ராஜா, திரு பொன்முடி, திரு ராசா இவங்க எல்லாமே வேறு வேறு காலகட்டத்தில் பான்புராக்கு வாய டாய்லெட் கட்டுறவங்க. இதை பேசியதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தில் பீகாரை சார்ந்த தொழிலாளிகளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் அவமானப்படுத்துறாங்க. அதனால இன்னைக்கு 888 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், வாட்டர் சப்ளை, நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர் வளங்கள் இந்த துறையில இவ்வளவு ஆதாரத்தின் அடிப்படையில் ஈடி கொடுத்தும் கூட அதை பற்றி வாயை திறக்காத முதலமைச்சர் திசை திருப்புவதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதாக போய் பேசுறாங்க.